பண்ணாலும் மருந்தால எல்லாம் சரி பண்ண முடியாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை சரி பண்ணணும். ஸ்ட்ரக்சரை சரி பண்ணிட்டு அப்புறமா மருந்து கொடுத்தா ஒர்க் ஆகும். இப்போ மருந்து சாப்பிட்டோம்னா அந்த மருந்து தானே எடுத்துட்டு போனோம், ரத்தம் தான் எடுத்துட்டு போனோம். மருந்தை ரத்தமே அங்க போகாத போது மருந்து ஒர்க் ஆகும். அந்த மைக்ரேன் ரொம்ப ஈஸியா சரி பண்ணலாம். ஆர்த்ரைட்டிஸ் எந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் இதை சரி பண்ணலாம். ஓகே, இது மட்டும் தான் தீர்வு. ஏன்னா மெடிசனால சரி பண்ண முடியாது. ஏன்னா ஜாயிண்ட் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எல்லாம் இந்த ஈஸியா சரி பண்ணலாம். இங்க வர நிறைய கேசஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹைப்போகிளைசீமியா தான் இருக்கும். ஓகே, ஹைப்போகிளைசீமியா என்ன ஆகும்னா மசில்ஸ் வந்து வீக் ஆயிடும் ஃபுல்லா. ஹார்மோன் சோ ரெண்டு கலந்து ஒரு மிக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. கோல்ட் அண்ட் நியூ போஸ்டர் ப்ராப்ளம் அம்மா சயாட்டிக்கான்றாங்க. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? உட்கார போஸ்டர் இது கரெக்ட் பண்ணிட்டு உட்கார போஸ்டர் கரெக்ட் பண்ணிட்டா சரியாயிடும். ஸோ இதில் 100% கியூர் இருக்கு. பாடியில் வந்து வாதம் வந்து ஒரு சைடில் அட்டாக் ஆகிடும் ஹீட்னால. மோஸ்ட்லி வந்து இந்த கால் பிளாடரோட இஷ்யூனால தான் வரும். பித்தம் அதிகமாச்சுன்னா தான் வாதம் அதிகமாகும். ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து சென்னை அசோக் நகரில் இருக்கும் வெற்றிவேல் ஹெல்த் சென்டர். இங்க வந்து டாக்டர் சுந்தர் அவர்கள் ஹைப்போகிளைசிமியா, மைக்ரைன், ஆர்த்தரைட்டிஸ், சயாட்டிகா, வாதம் இந்த மாதிரி பல வகையான வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து இங்க வர்மம் மற்றும் கைரோஸ் ரெண்டும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ வாங்க டாக்டர் சுந்தர் அவர்களை மீட் பண்ணா இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டாக்டர் சுந்தர் அவருக்கு பல வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவர் ஸ்பெஷலிஸ்ட் இன் வர்மா மற்றும் கைரோ ட்ரீட்மெண்ட். சார் இப்போ இது கைரோனா என்ன சார்? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கைரோ பார்த்தோம்னா இது ஒரு கிரீக் வேர்டு. கையில பண்ற வைத்தியம். ஓகே, இது எல்லாமே கையில பண்ணக்கூடிய வைத்தியம். பிளஸ் பாடியோட ஸ்ட்ரக்சரல் கரெக்ஷன். ஓகே, ஸோ எல்லாத்தோட முக்கியம் வந்து பாடியோட ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸ்ட்ரக்சர் கரெக்ஷன் பிளஸ் நான் வந்து கொஞ்சம் வர்மமும் சேர்த்துருக்கேன். ஓகே, அதில் இந்த வாதம், பித்தம், கபம் இது மூணையும் பேலன்ஸ் பண்ணுறது. ஓகே, இது பண்ணிட்டாலே உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். யூ டோன்ட் மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு இதெல்லாம் நம்ம சிம்டம்க்கு தான் பார்க்குறோம். மருந்து மாத்திரை எல்லாம் இது வந்து ரூட் காஸ். நம்ம ரூட்டை கிளியர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு எல்லாம் பார்த்துக்கும். ஓகே, ஸோ இது பேசிக்கா அந்த நர்வ்ல அந்த இது நர்வஸ் சிஸ்டமே ஸ்பைன் தான் பார்த்துக்குது. ஓகே, ஸோ தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற பிரச்சனை இந்த ஸ்பைன்ல தான் இருக்கு. ஓகே, ஸ்பைனை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். நீங்க எதை பத்தியும் யோசிக்கலாம். எல்லா ஆர்கன்ஸும் இதுக்குள்ளதான் இருக்கு. முழு என்ன சொல்றது உடம்போட இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இந்த சர்வர் இங்கதான் இருக்கு. இது கரெக்ட் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். இப்போ இந்த பக்கவாதம் இதெல்லாம் வருது பாருங்க. அதுக்குள்ள பக்கவாதம் கூட என்ன ஆகும், ஒரு சைடு வந்து ஒரு பாடியில வந்து வாதம் வந்து ஒரு சைடுல அட்டாக் ஆகிடும் ஹீட்னால. ஓகே, மோஸ்ட்லி வந்து இந்த கால் பிளாடரோட இஷ்யூனால தான் வரும். பித்தம் அதிகமாச்சுன்னா தான் வாதம் அதிகமாகும். ஓகே, ஸோ இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றது ஆயில் எல்லாம் சாப்பிடுறது இல்லை. ஆயில்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டோட்டலி ஆயில் ஃப்ரீ உடம்பு ஆயில் இல்லாம சூடாயிடும். ஸோ இதுதான் முக்கியமான இப்போ நிறைய பேருக்கு வந்து காரணம். பிளஸ் இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். ஹைப்பர்கிளைசீமியா வந்து டயபெட்டிஸ். ஓகே, இப்போ ஹைப்போகிளைசீமியா நிறைய பேருக்கு இந்த சுகர் டேப்லெட் போட்டுட்டு ஒரு பாடிக்கு ஒரு மாதிரி இருக்கும் கண்டிஷன். அதுதான் நம்ம இந்த இதுல வர்மத்தை பார்க்கும்போது வாத பித்த கபம் பேலன்ஸ் சொல்றேன். ஓகே, ஸோ அதுல பார்த்தோம்னா அது நிறைய இம்பேலன்ஸ் ஆயிடும். இவங்க வந்து ஒரு ரீடிங் பிரகாரம் பிரிஸ்கிரைப் பண்றாங்க மெடிசன். பட் அந்த உடம்புக்கு அது get lower. Okay. Well, lower sugar is more dangerous than higher sugar. ஆமா. ஏன்னா lower sugar வந்து ஆர்கன்ஸே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால இப்போ எப்படின்னாக்கா இப்போ நான் சுகர் செக் பண்ணும்போது ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன்னா லோ ஆயிடும். இது யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆமா, இந்த செக் பண்றதை மட்டும் தான் ஒரு இதை
எடுக்கிறாங்க, பட் they don't see what activity they do. கரெக்ட் So it கரெக்ட். varies from person to person. உங்களுக்கு வேறையா இருக்கலாம், எனக்கு வேறையா இருக்கலாம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணீங்க, டிராவல் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். ஆமா, டயர்ட்னஸ் எல்லாம். நான் நடப்பீங்க நிறைய, ஸோ ரொம்ப வேரியேஷன் இருக்கு. ஸோ அது பிரகாரம் உடம்புக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அதான் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ இதில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கரெக்ஷன் ஆகிடும். ஓகே ஓகே சார். ஸோ இதில் வந்து தைரியமா நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம். ஓகே ஓகே. அண்ட் இட் இஸ் பியூர் 100% சயின்டிஃபிக். ஸோ இதில் எதுவும் இது நாட் ப்ரூவன் சொல்ல முடியாது. ஃபுட் காஸ்ட்ல கியூர் பண்ணும்போது ஓகே நிறைய பேருக்கு பாசிட்டிவா அவுட்கம் நல்லா வருது. பாருங்க, காலை எவ்வளோ அழுத்துறாங்க, முட்டியை ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பித்தம் வாதம் எல்லாம் அந்த சைட்லேருந்து அது ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் அந்த நர்வ் கூட பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஆமாம், ஆனா அது அவ்வளவே அவங்களுக்கு இது பார்க்கறதுக்கு பெயின்ஃபுல்லாக தெரியும், ஆனால் பெயின் கிடையாது. அது வந்து ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணுது உங்களுக்கு அந்த நர்வு, அந்த ஜாயின்ஸில் உள்ள பித்தம் எல்லாம் வாதம் எல்லாத்தையும் ரிலீஸ் ஆகும். அப்புறமா அந்த நர்வ் கூட கொஞ்சம் ஸ்டிமுலைட் பண்ணும். ஸ்டிமுலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் நர்வ். ஸோ அந்த பிளட் ஃப்ளோலாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ பேசிக்லி பாடியில் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிளட் ஃப்ளோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ சர்டன் நேரத்தில் வந்து அந்த பிளட் ஃப்ளோ சரியாக இருக்காது இந்த வாதம் பித்தனால. அப்புறமா அந்த கால் கூட கொஞ்சம் இவரோட உடம்பு பிரகாரம் இவர் பித்தம் அதிகமானதுனால வாதம் பித்தவாத உடம்பு. ஓகே ஓகே. பித்தமும் வாதமும் அதிகமானது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இந்த சைடு இன்னொன்று இப்போ இந்த பக்கவாதம் தவிர வேற காமன் ப்ராப்ளம்க்கு இப்போ உள்ள இதுக்கு எதுக்கு நீங்கள் காமன் ப்ராப்ளம்னாக்கா இதில் வந்து மைக்ரேன் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம். ஆர்த்ரைட்டிஸ் எந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் இதை சரி பண்ணலாம். ஓகே, இது மட்டும் தான் தீர்வு. ஏன்னா மெடிசனால சரி பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஜாயிண்ட் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எல்லாம் இந்த ஈஸியாக சரி பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹைப்போகிளைசிமியா தான் இருக்கும். ஓகே ஓகே. ஹைப்போகிளைசிமியா என்ன ஆகும்னா மசில்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஃபுல்லாக மசில்ஸ் வீக் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் ஸ்டார்ட் ரெஸ்ட்ரிக்டிங். ஸோ அந்த ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சுனால நிறைய பிரச்சனையாக வரும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இது கைரோபதி மாத்திரம் இல்லாமல் வர்மா அப்புறமா பேசிக்காக வர்மம் தான் நான் படிச்சுட்டு இருக்குது. படிச்சிருக்கேன், வர்மம் படிச்சிருக்கேன். ஸோ ரெண்டும் கலந்து ஒரு மிக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஓல்ட் அண்ட் நியூ. ஆமாம் ஆமாம். ஏன்னா நிறைய இப்போ டயக்னோசிஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஓல்ட் அண்ட் டயக்னோசிஸ். அதுதான் பக்காவாக இருக்குது. ஓகே. அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்போ நிறைய பேர் இந்த எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. ஆமாம், அந்த எம்ஆர்ஐல கூட கரெக்டாக சொல்லும் ப்ராப்ளம் என்னன்னு. பட் இட் நாட் ஷோ என்ன ப்ராப்ளம். ஆமாம். ஸோ என்னோட டயக்னோசிஸ் மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் தட் வில் சால்வ் எவ்ரிதிங். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், லைக் இந்த மொத்தம் ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் எடுக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெற்றிவேல் ஹெல்த் சென்டர். இது இருக்கிறது சென்னை அசோக் நகரில். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோட லொக்கேஷனோட உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் போடும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி சார், இது எப்படி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த ஆயுர்வேதிக் இதெல்லாம் சொல்கிறாங்களே சார், இந்த பேராலிசிஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? பேராலிசிஸ் அப்படி எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் மருந்தால் எல்லாம் சரி பண்ண முடியாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். பட் மருந்தால எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை சரி பண்ணணும். ஸ்ட்ரக்சரை சரி பண்ணிட்டு அப்புறமா மருந்து கொடுத்தா ஒர்க் ஆகும். நிறைய பேர் அது தெரியாம நிறைய பேர் மெடிசன் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரியாகல சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை சரி பண்ணிட்டு மெடிசன் என்ன மெடிசன் சாப்பிட்டா ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வெளியே ஏன் பெயின் இருக்கு, இந்த இடத்துல ரத்தம் போல. இப்போ ரத்தம் போச்சுனாக்கா அந்த இடத்துல கிளீன் ஆகும். இந்த இடத்துல டெட் செல்ஸ் இருக்கும், அதனால பெயின் இருக்கு. ஸோ இப்போ மருந்து சாப்பிட்டோம்னா அந்த மருந்து தானே எடுத்துட்டு போனோம்.
ஆமா. ரத்தம் தான் எடுத்துட்டு போவோம் ஆமா மருந்தை. கண்டிப்பா ரத்தமே அங்க போகாத போது மருந்து ஒர்க் ஆகும். ஆவாது. ஆகாது. ஸோ இந்த So, கான்செப்ட் அந்த ஃப்ளோ இல்லாதனால பிளாக் இருக்கும்போது அந்த மருந்து ஒர்க் செய்யாது. கரெக்ட். அதனால எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மருந்து, இதுக்கு மருந்து, அந்த மருந்து, புது புது மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பட் பேசிக் ப்ராப்ளம்க்கு யாரும் போறதில்லை. இதுதான் எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆமா ஆக்சுவலி இந்த சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வர்மம் பண்ணிட்டு தான் மெடிசனே கொடுக்கணும். ஆமா ஆமா அந்த காலத்துல வர்மத்தே பாதி விஷயம் சரியாயிடும். வேற எதுவும் மெடிசன் தேவையில்லை. ஏன்னா உணவே மருந்து, சாப்பிட்ற சாப்பாடே மருந்து. ஸோ அதுல நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா எஸ்பெஷலி நம்ம இந்தியன் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். உலகத்திலேயே பெஸ்ட் ஃபுட் நம்மளுக்கு தான். ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு மருந்துக்கு போகணும்? நம்ம உணவு கரெக்டா சாப்பிட்டோம்னாலே அதுவே மருந்து. நம்ம ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 years 100 years மினிமம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஆமா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடாம. நம்மளுக்கு அந்த மாதிரி கல்ச்சர். ஆமா நம்ம அந்த கல்ச்சர்ல இருந்து வெளியில வந்துட்டோம். we are going far. the food medicine and shop அந்த டைம் 100% நம்ம ஃபுட் எல்லாமே இப்போ அதை சாப்பிட கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம 6 சுவை கேள்விப்பட்டிருக்கோம். 6 சுவை, 6 டேஸ்ட். ஆமா. இப்போ 6 டேஸ்ட்ல பார்த்தோம்னா இனிப்பு ஸ்வீட் வந்து மசில்ஸை பார்த்துக்கும். ஆமா. உப்பு வந்து போன்ஸை பார்த்துக்கும். கசப்பு வந்து நர்வஸ் சிஸ்டத்தை பார்த்துக்கும். புளிப்பு வந்து ஃபேட்டை பார்த்துக்கும். ஆமா. ஓகே. துவர்ப்பு வந்து பிளட் ஃபார்மேஷன், பிளட் பார்த்துக்கும். ஓகே ஓகே. காரம் வந்து டைஜஷனை பார்த்துக்கும். ஸோ 6 இதுல எது மிஸ் ஆச்சு? எதுவும் நல்லா கரெக்டா நான் சொன்னீங்க கரெக்ட். இதுல இந்த 6 சுவையும் நம்ம ஃபுட்ல இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா சவுத் இந்தியன் ஃபுட்லயும் நார்த் இந்தியன் ஃபுட்லயும் நம்ம இந்தியன் ஃபுட்ல இது கண்டிப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்து தான் நம்ம ஃபுட். அதனால இது சாப்பிட்டோம்னா இப்ப என்ன பண்ணிடுறாங்க, சுகர்னு சொல்லிட்டு சுகரை விட்டுறாங்க. இனிப்பு எல்லாத்தையும் சாப்பிடறது விட்டுறாங்க. மசில்ஸ் வீக் ஆயிடும். எல்லாம் அப்ராப்ரியேட்டா மீடியமா கரெக்டா கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டா சாப்பிடணும். இப்போ என்ன பண்றாங்க, சுகர் சுகர் சுகர்னு சொல்லிட்டு ஸ்வீட் நிறுத்திடுறாங்க. மசில் வீக் ஆயிடுது. எனக்கு நிறைய கேஸ் அந்த மாதிரி தான் வரும். ஓகே ஓகே. தென் இப்போ பிரஷர், பிளட் பிரஷர் சொல்லிட்டு உப்பு நிறுத்திடுறாங்க. ஆமா. போன்ஸ் வீக் ஆயிடும். ஸோ இப்போ வர பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா மஸ்குலோ ஸ்கெலெட்டல் பிரச்சனை தான் வருது. ஓகே ஓகே ஓகே. இந்த முக்காவாசி பிரச்சனை மஸ்குலோ ஸ்கெலெட்டல் பிரச்சனை இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, நம்ம இந்த ஃபுட்டை ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை விட்டுட்டோம். நான் அதை சாப்பிடாத, இது சாப்பிட்டாது கேஸ் வரும், அது வரும். நம்ம உடம்பு ஃபுல்லா கேஸ் தானே. இப்போ எல்லாரும் ஜங்க் ஃபுட் வேற. அதெல்லாம் சாப்பிட்டா பரவாயில்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா பரவாயில்லைன்னு. இதுல முக்காவாசி ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தோம்னா இந்த பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா வந்து எல்லாருக்கும் பயம். ஐயோ அது என்னன்னா அது உப்பிடும், வயர் உப்பிடும். ஆக்சுவலி அது வந்து இந்த pH ஸ்கேல்ல பார்த்தோம்னா பேஸ் மெட்டீரியல். ஓகே. இப்போ அசிடிட்டியை குறைக்கும். நம்ம உடம்புல இருக்கிற அசிடிட்டியை அது பேலன்ஸ் பண்ணும். அது ஆல்கலைன் ஃபீச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே ஓகே. இப்போ நம்ம உடம்புக்கு நமக்கு தேவை இருக்கிறது ஆல்கலைன். சரி, நம்ம உடம்பு ஒரு பேட்டரி மாதிரி தான். நம்ம சாப்பிடும்போது இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து டைஜஷனுக்கு அதுதான் மெயினா வேலை செய்யுது. ஓகே ஓகே. இப்போ இந்த ஆசிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஆசிட் லெவல்ஸ் அதை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். அதுக்கு தான் அந்த காலத்துல பப்படம் நிறைய சாப்பிடணும். அந்த பப்படத்தை நிறைய பேக்கிங் சோடா இருக்கும். பப்படமோட இதுவே பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கும். அந்த பப்படம் கூட எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சாப்பிடுறது. ஆமா. சோ அதே மாதிரி இந்த பிளட் ஃபார்மேஷனுக்கு எல்லாம் நம்ம பழைய காலத்துல வெத்தலை போடுவாங்க. நிறைய வெத்தலை பாக்கு நிறைய பாட்டிங்க எல்லாம் அந்த சுண்ணாம்புல இடிச்சு பல்லுலாம் கூட இடிச்சு சாப்பிட்டு நல்லா உட்கார்ந்து இருப்பாங்க ஜாலியா. அந்த சுண்ணாம்பே நல்லா அந்த சுண்ணாம்புன்னு இல்ல, அந்த வெத்தலை பாக்கு அது வந்து பிளட்டுக்கு ரொம்ப நல்லது. பிளட் ஃபார்மேஷன், மூடு, இந்த ஹார்மோன் இஷ்யூஸ் நிறைய சால்வ் பண்ணும். இதெல்லாம் நம்ம இந்த கல்ச்சரல் இதெல்லாம் விட்டுட்டோம். ஆமா. இப்போ வந்து இப்போ ட்ரெடிஷன் எப்படி ஆச்சுன்னா பபுள் கம் போட்டா நல்லதுன்றாங்க, வெத்தலை போட்டா சரியில்லை. ஆனா பபுள் கம்ல தான் கெமிக்கல் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. வெத்தலை பாக்குல என்ன பண்றாங்க, இப்ப ஜெர்தா ஆட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பிரச்சனை. அந்த ஜெர்தா போடாம நீங்க வெறும் வெத்தலை பாக்கு, அந்த ஸ்வீட் பான் எல்லாம் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச கூட சாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்கல்ல, சாமிக்கு வைக்கிறாங்க. படைக்கும் போது வெத்தலை பாக்கு இல்லாம பண்றாங்களா? இல்ல இல்ல இல்ல, அது கண்டிப்பா வேணும். கரெக்ட். அவங்க சாப்பிடக்கூடாது. நம்ம பேசிக்கா எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம சாமிக்கு என்னெல்லாம் வைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப
இம்பார்ட்டன்ட் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ட்ரெடிஷ்னல் இப்போ வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஆல் டைம் கூடாது, எப்போ எடுத்தாலும் நல்லது உடம்புக்கு. எல்லாரும் மருந்தை தேடி போயிட்டு இருக்காங்களே தவிர இந்த நேச்சுரல் இது வந்து they think this is cheap. இப்போ பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அவ்வளோ மெடிசனல் வேல்யூ. அது என்னங்க, நீங்க பச்சையா அதை குடிச்சீங்கன்னாக்கா என்ன டிசீஸ் இருந்தாலும் போயிடும் உடம்புல, அவ்வளோ பவர்ஃபுல் அது. ஆனா அது ஒரு அமாவாசைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அமாவாசைக்கு உடைச்சு வெளில வைப்பாங்க. அது உடைச்சு வெளில வைக்கிறது எதுக்கு, நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கலாம். அப்ப நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எடுக்குமா எடுக்காது? எடுக்கும் கண்டிப்பா. ஆல்கலிக் ஃபீச்சர் இன்க்ரீஸ் ஆகும் உடம்புல. அதே மாதிரி சோ என்ன நீங்க இது சொன்னீங்களே சார், இப்ப அந்த pH லெவல் அந்த பேக்கிங் சோடால பாத்தோம்னா ரெண்டு pH ஸ்கேல்ல பாத்தோம்னா ஒரு சைடு ஆசிட் ஒரு சைடுல பேஸ். சோ இது வந்து ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் உடம்புல. அந்த ஆசிட் லெவலை குறைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா புளிச்சேப்பம் வரும், ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆச்சுனாக்கா இந்த பேக்கிங் சோடா கொஞ்சம் தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா அது என்ன பண்ணும், இந்த பேஸ் மெட்டீரியல் நியூட்ரல் பண்ணிடும், இந்த ஆசிடை வந்து நியூட்ரல் பண்ணிடும். இது ஆக்சுவலி பேஸ் மெட்டீரியல். இது எல்லாரும் பயந்துக்கிறாங்க, அதை போட்டாக்க உப்பிடும். கொஞ்சம் ஒரு ஒரு முதல்ல இட்லியில போட்டுட்டு இருந்தாங்க, ரைஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சோ அதனால அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது நல்ல டைஜஷன் ஆகும். ஓகே, அது பேலன்ஸ் ஆகும். பட் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேக்கிங் சோடா போடக்கூடாது. ஏதோ பேக்கிங் சோடானா ஏதோ பேர் அந்த மாதிரி எவ்வளவுதான், சோடியம் பைகார்பனேட். நம்ம உடம்புக்கு எல்லாம் வேண்டது. ஆனாக்கா அதிக குவான்டிட்டியும் சாப்பிடக்கூடாது. பேசிக்கா என்னன்னாக்கா அதிகமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆசிடிட்டியே வராது உடம்புல, அவ்வளவுதான் ஆகும். என்ன ஒண்ணு, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் பண்றதுக்கு ஆசிட் வேணும்ல, அந்த ஆசிட் உருவாகாது. அதோட கன்சம்ஷன் கம்மியாச்சுன்னா உங்க ஃபுட் will not get digested. இது ரெகுலரா நம்ம எடுக்கிற மாதிரி தான், ஒரு ரெகுலரா கூட சாப்பிடலாம். whenever you feel ஒரு கிளாஸ் டம்ளர் stomach bloated, ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்களா? ஒரு கிளாஸ் ஒரு ஸ்பூன் தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க ட்ரெண்ட் ஆல்கலைன் வாட்டர்னு வரும். இன்னும் கொஞ்ச நாள் வரும் பாருங்க. ஆல்கலைன் வாட்டர் 200 rupees சொல்லுவாங்க ஒரு பாட்டில். அதை காசு கொடுத்து வாங்குவாங்க. ஆமா, ஒண்ணும் இல்லைங்க, இந்த பிஸ்லரி வாட்டர் மாதிரி வாட்டர் 200 rupees ஒரு பாட்டில் வரும். இன்னும் கொஞ்ச நாள் வரும். இப்போ இதுல என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு 1 லிட்டர் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டீங்கன்னா அது வாட்டர் பிகம் ஆல்கலைன். ஒண்ணுமே இல்லை, 2 ரூபாய் செலவுல உங்களுக்கு ஆல்கலைன் வாட்டர் ஆச்சு. இன்னொரு கொஸ்டின் சார், இது ஒன்று, இப்போ நிறைய பேர் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த போஸ்டர் ப்ராப்ளம், சயாட்டிக்கான்றாங்க, அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? முக்கால்வாசி பேர் இந்த உட்கார போஸ்டர் பிரச்சனையே வரும். சியாட்டிக்கான்றது என்ன, இந்த ஸ்பைன் வந்து டில்ட் ஆகிடும், இந்த பெர்மிட் வந்து டில்ட் ஆகிடும், அதனால தான் இந்த சியாட்டிக்கா வரும். ஓகே, உட்கார போஸ்டர் இது கரெக்ட் பண்ணிட்டு உட்கார போஸ்டர் கரெக்ட் பண்ணிட்டா சரியாயிடும். ஸோ இதில் 100% கியூர் இருக்குங்களா சயாட்டிக்கா? ஸோ அந்த பொசிஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு எப்படி உட்காரணும்னு சொன்னாக்கா சரியாயிடும். ஒரு 2-3 சிட்டிங் சிட்டிங் கணக்கு கிடையாது, அவங்க சிட்டிங் போஸ்டரை எதுறீங்க. எப்படி இருக்கு, கீழே குனிஞ்சு காலத்தோட பார்ப்போம் எவ்வளோ முடியும். ஸோ இவர் வந்து கொஞ்ச நாளாவே அவருக்கு கொஞ்சம் பேரலிசிஸ் ப்ராப்ளம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் தொட வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுவோம். ஓகே, இருங்க. ரொம்ப நாளாக பெண்டு கூட பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ எவ்வளோ ரெடியாக இருக்காரு. அவரோட கிரைட்டீரியாலாம் வேறு இருக்குது. இவர் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தார், பட் இங்கே வந்த பிறகு தான் இவருக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பேசிக்காக என்னன்னாக்கா, நான் வந்து இந்த உடம்புல இருக்கிற இந்த பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுவேன். அப்போ என்ன அவன் கரெக்டாக உடம்பு வந்து அலைன் ஆகும். அலைன்மெண்ட் தாங்க எல்லாமே.
C1லேருந்து இந்த சேக்ரம் வரைக்கும் எல்லாமே நம்ம உடம்புல எல்லா இடத்தையும் ஒரு இடத்த பார்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த ஸ்பைன் கரெக்டாக ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். எவ்வளோ பெண்ட் பண்ணுறாரு. முதல்ல அவருக்கு பெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டாரு. இப்போ கையை இது பண்ணி பாருங்க. கை ஜாயின் பண்ணுறதுக்கு கூட ஸ்ட்ரெயிட்டாக வரல. இப்போ எவ்வளோ இப்போ ரெடி ஆகிட்டார் கையெல்லாம். பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த வீடியோ வந்து பல பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டிஸ்கிரிப்ஷனில் செக்ஷனில் வந்து இதோட அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபோன் நம்பரும் இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. நன்றி, வணக்கம்.